இப்போ விருதுநகருடைய பழைய பேர் என்னன்னு கேட்டா எல்லாருமே டக்குன்னு விருதுப்பட்டின்னு சொல்லுவீங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஊரு விருதுவெட்டின்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்றதுக்கு ஒரு கதையும் சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி காலத்துல பல போர்களில் ஜெயிச்ச போர் வீரன் ஒருத்தன் அவன் கையில பல போர்களில் ஜெயிச்சு விருது கொடிகளை கையில வச்சிருக்கான். அவன் இந்த ஊருக்கு வந்து இந்த மக்களை பார்த்து, உங்கள யாராச்சும் ஒருத்தன் என்ன ஜெயிச்சிங்கன்னா என்னோட விருது கொடிகளை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சவால் விட்டதாகவும், அவனோட சவாலை ஏத்துக்கிட்டு இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவனோட போட்டி போட்டு அவனை ஜெயிச்சு அவனோட விருது கொடிகளை கைப்பற்றினதான் சொல்லுவாங்க. அதனால இந்த ஊருக்கு விருதுவெட்டியின் பேர் இருந்ததாகவும், அந்த பேர் அப்படியே காலப்போக்கில் மாறி மாறி விருதுப்பட்டியா மாறினதாகவும் சொல்லுவாங்க. இந்த ஊரோட பழைய பேர் விருதுப்பட்டின்றதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் விருதுப்பட்டி எப்படி விருதுநகரா மாறுச்சுன்னா பிரிட்டிஷ் பீரியட் வருது. அதாவது ஆரம்பத்துல பாண்டியர்கள் ஆட்சி செய்யறாங்க, அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் கொஞ்ச நாள் ஆட்சி செய்யறாங்க, அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இந்த பகுதி இருக்கு. அப்போ இங்க நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட் நடக்குது, வணிக நகரமா விருதுப்பட்டி மாறுது. அதனால 1915 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த ஊரை 3ஆம் நிலை நகராட்சியா தரம் உயர்த்துறாங்க. ஒரு நகரா வளர்ச்சி அடைஞ்சு வர்றதுனால விருதுப்பட்டிங்கிற பேரை ஒரு டவுனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், பட்டிங்கிற பேரை ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக விருதுநகரா மாற்ற சொல்லி ஒரு கோரிக்கை அதுக்கப்புறமா வருது. தொடர்ந்து இங்க இருக்க மக்கள் வந்து விருதுப்பட்டியை விருதுநகரா மாற்றணும்னு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்போ நீதி கட்சியோட ஆட்சி இங்க நடந்துட்டு இருந்துச்சு மெட்ராஸ் பிரசிடென்சில. அதுக்கப்புறமா அரசாங்கம் வந்து இந்த போராட்டங்களால ஒரு ஆட்சி மன்ற குழு அமைக்கிறாங்க. அந்த ஆட்சி மன்ற குழு இந்த பேரை மாத்துறதுக்கு பரிந்துரை செய்றாங்க. அதுக்கப்புறமா 29/10/1923 அப்போ நீதி கட்சியோட மெட்ராஸ் பிரசிடென்சியோட முதலமைச்சரா இருந்த பனகல் ராஜா அதிகாரப்பூர்வமா விருதுப்பட்டியை விருதுநகரா அறிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு விருதுப்பட்டி விருதுநகரா மாதிரி 100 வருஷம் ஆயிடுச்சு. நூற்றாண்டு கண்டது இந்த பேரு.